லவுட் ஸ்பீக்கர் ஜூலி இவங்க ரெண்டு பேர்த்தை தான் மிக்ஸ் பண்ணி இந்த வீடியோல இவங்களை காலி பண்ண போறோம். வாங்க மக்களே வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த லவுட் ஸ்பீக்கர் இருக்கு, இதை அடிச்சும் பார்த்தாச்சு, துவைச்சும் பார்த்தாச்சு, துவைச்சு காய விட்டும் பார்த்தாச்சு, இன்னும் திருந்தலாமா. அதாவது என்ன சொன்னுச்சு அப்படின்னா தாவேக்காலாம் ஜெயிக்காது, அதே மாரி தாவேக்கா ஜெயிச்சுட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என் ஐடியா நான் டீஆக்டிவேட் பண்றேன் அப்படின்னு. ரைட், அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிடுவோமா? சொன்ன சொல்ல காப்பாற்றணும். அப்படி சொல்ல காப்பாற்றாதவங்களுக்குலாம் மரியாதையே கொடுக்க கூடாது. ஸோ நான் சொன்ன மாதிரியே என்னோட அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிடுவேன். நாளைக்கு காலையில 10 மணிக்குள்ள என் அக்கௌண்ட்டை நானே டீஆக்டிவேட் பண்ணிடுவேன். அதே மாதிரி டீஆக்டிவ் பண்ணிருச்சு. நாங்களும் ஷாக் ஆயிட்டோம். ஐயோ பரவாயில்லையா அம்மா டீஆக்டிவ்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தா மறுநாளே ஆக்டிவேட் பண்ணிருச்சு. அந்த வீடியோல எந்தமா சொல்லிருந்துச்சு, சொல்ல காப்பாற்றலாம் அவனுக்கு மரியாதையே கொடுக்கூடாதுன்னு இருந்துச்சு. அதே மாதிரி மறுநாள் ஆக்டிவேட் பண்ணுச்சு. இதுக்கெல்லாம் என்ன மரியாதை கொடுக்கணும்? இப்படி எல்லாத்தையுமே சரி பண்ணி ஒரு சுத்தமான தமிழ்நாட்டை உருவாக்குவேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு எங்கேயாவது தமிழ்நாட்டில் ஒரு மூலையில் இந்த தப்புகள்லாம் நடந்துச்சுன்னா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறின தலைவனுக்கு மரியாதையா கொடுக்காம மறுபடியும் என்னோட அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணி வருவேன். அதை கூட விடுங்க மக்களே. அதுக்கப்புறம் என்ன சொன்னுச்சு அப்படின்னா, இந்த ஆதவர்ஜனா இருக்கார்ல உதயநிதியை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு எங்க சிஎம் பார்த்து, அதாவது விஜயை பார்த்து கேள்வி கேட்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு அப்படின்னு சொன்னார். எதுக்கு சொன்னார் அப்படின்னா, இந்த மாதிரி மக்கள்லாம் தேர்ந்தெடுத்து தான் டிவிக்கே வந்து ஜெயிச்சிச்சு. ஆனால் நம்ம உதயபுரம் என்ன சொன்னார், 69% மக்கள் உங்களுக்கு விரும்பவே இல்லை அப்படின்னு சொன்னது ஒரு கோவத்தில் வந்து ஆதரவு வந்து ஆக்ரோஷமாக பேசிட்டாங்க. அதுக்கு இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, இன்னும் சிஎம் பார்த்து கேள்விக்க தகுதியே இல்லையா, சிஎம் பக்கத்தில் உட்கார தகுதி இல்லையா, சிஎம் பக்கத்தில் படுக்க தகுதி இல்லையா, சிஎம் பேச தகுதி இல்லையா, என்னடா இது இப்படி இதுக்கு பேர் என்ன, இதுக்கு பேர் ஒடுக்குமுறை அது இதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டம்மா. இளவரசர் உதய அவர்களே, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு எங்களுடைய தலைவர் முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்பதற்கு? என்ன சாதிச்சிருக்கீங்க நீங்க? பாருங்களேன், முதலமைச்சர் பத்தி பேசுறதுக்கு தகுதி வேணுமா? முதலமைச்சர் பக்கத்துல உட்கார்றதுக்கு தகுதி வேணும், முதலமைச்சர் பக்கத்துல நிக்கிறதுக்கு தகுதி வேணும், முதலமைச்சர் அப்படின்ற பேரை சொல்றது கூட இங்க தகுதி வேணுமாங்க? நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இந்த ஜனநாயக நாட்டுல, இந்த இந்திய நாட்டுல பிறந்த ஒரு சாதாரண குடிமகன் கூட பிரதமரை கூட எதிர்த்து நியாயமான முறையில நாகரிகமான முறையில கேள்வி கேட்கறதுக்கான விமர்சனம் வைக்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்ல. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற முதலமைச்சரை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு முதலமைச்சர் பத்தி பேசுறதுக்கே தகுதி வேணுமா? நான் என்ன கேட்கிறேன்னா, அவங்க சொன்னது எதிர்கட்சி தலைவராகிய உதயநிதியை, மக்களை சொல்லல. ஆனா நீங்க எப்படி யூட்டன் அடிச்சு கொண்டு போறீங்கன்னா, மக்களுக்கே சிஎம் பேச தகுதி இல்லையா அந்த மாதிரி கொண்டு போறீங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோல இன்னொன்னு சொன்னுச்சு. என்ன சொன்னுச்சுன்னா, சரி எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்காம அதுக்கு ரோட்ல போறவன் 30,000 40,000 சம்பளம் வாங்கினா அவனை உட்கார வச்சு எதிர்கட்சி தலைவரா கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னு கேக்குது. அம்மா அந்த ரோட்ல போறவன் 30,000-40,000 வாங்குறானா, அவன் போய் பூத்துல ஓட்டு போட்டாதான் நீங்க எல்லாம் சிஎம் ஆகி பூவா திங்க முடியும். அதுல கொடுக்குற 200 தான் நீங்க கூவவே முடியும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்கம்மா, மக்களை ரொம்ப இழிவா பேசாதீங்க. அப்ப ரோட்ல இருக்கவன் தான் கேள்வி கேட்கறதுக்கான தகுதி இருக்கு அப்படின்னா, ஒரு 30,000-40,000 சம்பளம் வாங்குற ஒருத்தவங்களா உள்ள கூப்பிட்டு விட்டு சட்டசபைக்குள்ள கூப்பிட்டு அவங்களுக்கான ஒரு எதிர்கட்சி தலைவர் பதவியை கொடுத்துட்டு அவர் உங்களை கேள்வி கேட்டா ஓகேவா? அதுக்கப்புறம் ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு புக்கை ஒண்ணு எடுத்து, அதாவது டிஎம்கே கவர்மெண்ட்ல 5 வருஷம் என்னெல்லாம் நல்லது பண்ணிருக்கோம் தற்கூறிங்களே கேட்டுக்கோங்கடா அப்படின்னு சொல்லி வீடியோல போட்டிருக்கு. என்ன அப்போ திமுக மட்டும் அப்படியே சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிருச்சா? எங்க அண்ணா மட்டும் குறை சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குற தற்கூரிங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த 5 வருஷத்தில் நிறைவேற்றப்பட்ட வளர்ச்சி திட்டங்களோட புத்தகம் வந்து இங்கே இருக்குது. அண்ணா அறிவாலயம் வந்து எப்பயுமே திறந்தே தான் இருக்கும். நீ உள்ளே போயிட்டு இந்த புத்தகம் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கி அதில் வேளாண்மை மற்றும் உழவர் நலனோட பக்கம் வந்து 159வது பக்கத்தில் இருக்கும். மொத்தமாக இந்த புத்தகம் வந்து ஒரு 303 பேஜுக்கு வந்துட்டு என்னென்னலாம் இந்த 5 வருஷத்துல எந்தெந்த துறைகளுக்கெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இதுல வந்து சொல்லியிருப்பாங்க. நானே இருக்கிறேன்னா, பொதுவான புக்ல எழுதியிருக்கு இந்த மாதிரி டிஎம்கே நல்லது பண்ணா ஓகே நாங்க நம்புறோம். டிஎம்கேவே எழுதின புக்ல நாங்க எப்படி நம்ப முடியும்? டிஎம்கே எல்லாம் பண்ணிருக்கோம். நாளைக்கு நானே ஒரு புக் எழுதி இந்த மாதிரி நாங்க நல்லது பண்ணிக்கோ உங்களை கொடுத்தா நீங்க நம்புவீங்களாக்கா? நம்ப மாட்டீங்க. அதே நீங்க டிவிக்கே தற்கொலை தான் சொல்லுவீங்க. அதே மாதிரிதான் இன்னொரு வீடியோல என்னமா சொல்லிருந்துச்சு, இந்த மாதிரி தாவேக்கா ஆட்சிக்கு வந்து 1 மாசம் கூட ஆகல மக்களே. அதாவது ஜெயிச்சு 1 மாசம் ஆக போகுது, சீட்டுல உட்காந்து 1 மாசம் கூட ஆகல. அதுக்கு முன்னாடி இதான் மாற்ற அரசியலா, இந்த மாற்றதுதான் நீங்களாம் ஓட்டு போட்டீங்களா, இதுக்கு போன ஆட்சி போன தப்பு பண்ண ஆட்சியே இருந்திருக்கலாமே அப்படிங்குது. எது இந்த கள்ளக்குறிச்சியில கள்ளசாராயம் சாப்பிட்டு இறந்து போனாங்களே, இந்த தூய்மை பணியாளர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்களே, பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாம இருந்துச்சு தமிழ்நாட்டுல, ட்ரக்ஸ் மாஃபியா, கொலை குத்தம், களிமவளை கொள்ளை இதெல்லாம் நடந்துச்சு, அண்ணா யூனிவர்சிட்டி ரேப்பு, அந்த டைம்ல நீங்க உங்க சிஎம் எல்லாம் கூலி படம் பார்த்தாங்களே, இது எல்லாமே நல்ல அரசியல். இதுக்கு வந்து இந்த புது அரசியலுக்கு அந்த அரசியலே இருக்கலாம் அப்படிங்கிறீங்க. அதாவது 10 நாள் தான் ஆச்சு. இந்த சிவாஜி படத்துல ரஜினி போவார்ல, போகும்போது எல்லாமே மாறிட்டே போகல, அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க மக்களே 10 நாள்ல. ஏன் டிஎம்கே ஜெயிச்ச 10 நாள் என்ன பண்ணீங்க கேட்டா, அப்ப கொரோனா இருந்துச்சு, கொரோனால எங்க தலைவர் பாத்தீங்களா எவ்வளவு நல்ல ஆட்சி கொடுத்துருக்க.
பரவாயில்லம்மா, ஓகே, நீங்களும் நல்ல ஆட்சி கொடுத்துருக்கீங்க. இந்த ஆட்சி என்ன பண்ணுது கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்களேன். ஒரு வீடு எல்லாம் வீடு கட்ட 1 வருஷம் ஆகுமா, 6 வருஷம் ஆகும். 10 நாள்ல போயிட்டு என்ன சிங்கிள் அப்படி இப்படி கணக்கு, என்ன வீடு கட்டுறீங்க அப்படி சொல்ல முடியுமா? என்னம்மா லாஜிக்கு? கொஞ்சம் லாஜிக்கா பேசுங்க. இதெல்லாம் மக்களை ஊடு கட்டி அடிங்க மக்களே. அடுத்து ஒன்று வரேன். அடுத்து இந்த ஜூலி அம்மாவை காலி பண்ணலாம். இந்த அம்மா ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருக்கு, பார்த்துட்டு வாங்க மக்களே. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடே கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அதாவது விளாத்திக்குளம் பிரச்சனையில அந்த குழந்தைக்கு நீதி கிடைச்சிருக்கு. எவன் தப்பு செஞ்சானோ அவனுக்கு மரண தண்டனை விதிச்சு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. இது பாராட்டத்தக்கக்கூடிய விஷயம். இதுக்காக உழைச்சவங்க, அதாவது முக்கியமா அந்த ஊர் எம்எல்ஏ திரு ஜி.வி. மார்க்கண்டேயன் சார், அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கவர்னர் ஐயா, அவர் தான் ரீசெண்டா வந்து May 5 அன்னைக்கு எல்லம்மாள் கிசிங்கர் அப்படின்ற ஒரு மேடம் இதுக்குள்ள நிரூபிச்சு அவங்க வந்து இன்னும் தீவிரமா இதுக்கான ஆக்ஷன் எடுத்தாங்க. இவங்க மட்டும் இல்லாம அண்ணாமலை அண்ணனும் இதுக்காக குரல் கொடுத்தாங்க. நிறைய திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் இதுக்காக போராடி இருக்காங்க, குரல் கொடுத்திருக்காங்க. இவங்க எல்லாரும் இதுக்கான கிரெடிட்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது என்ன சொல்லுது அப்படின்னா, இப்ப ரீசெண்டா கோயம்புத்தூர்ல வந்து ஒரு 10 வயசு பொண்ணை வந்து பாலியல் துன்புறுத்தலால ரொம்ப மோசமான முறையில சாவடிச்சிருக்காங்க மக்கள். ஒரு 2 பொறுக்கி பயலுங்க, அயோக்கிய பயலுங்க. அவங்க வந்து திட்டுறது தாண்டி ஒண்ணு பண்ணணும் அவனுங்கள. அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மரண தண்டனை, அந்த 2 பேத்துக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு இந்த அம்மா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி இந்த மரண தண்டனை கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதுக்காக நான் இவங்களுக்கு நன்றி சொல்றேன், அவங்களுக்கு நன்றி சொல்றேன். இதுக்கு திமுக சேர்ந்த வழக்கறிஞர், அதாவது அவன் எனக்கு ஒரு டவுட், இந்த வக்கீல்லாம் பொதுவாக தானே கேஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த திமுகக்குன்னு ஒரு வக்கீல், ஏடிஎம்கேக்குன்னு ஒரு வக்கீல், என்டிகேன்னு ஒரு வக்கீல், அதாவது டிவிகேக்குன்னு ஒரு வக்கீல் தனித்தனியாவா இருக்கீங்க? எனக்கு புரியலையா? அப்ப நீங்க பண்ண திருட்டு ஊழல் எல்லாத்தையும் இந்த திமுகவை சேர்ந்த வக்கீல் தான் வந்து போராடி உங்களை வந்து ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. அதானமா? அது இல்லாம அண்ணாமலை அண்ணனும் குரல் கொடுத்துருக்காங்க. அண்ணாமலை அண்ணன் கண்டிப்பா குரல் கொடுத்துருக்காரு, இல்லன்னு இல்ல. அதுக்கு இவங்க எதுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரியல. இவங்க தானமா அண்ணாமலை வந்து சாட்டை வச்சு அடிச்சாலாம் வந்து ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ணாமலை வந்து ஒரு பிஜேபி சங்கி கிங்கி அது இதுன்னு சொல்லி பேசுனே டிஎம்கே தானே. இன்னைக்கு டிஎம்கே விட்டு காங்கிரஸ் வெளியே போனால பிஜேபி கூட லைட்டா அப்படி சாயிறாங்க மாதிரி தெரியுது. அதுக்கு அக்காவே ஒரு உதாரணம். கடைசி வரைக்கும் டிவிக்கே சப்போர்ட் பண்ணி பேசுவாங்கன்னு பார்த்தா கடைசியில் ஒரு அடி அடிச்சாங்க பாருங்க. ஆனா நான் டிவிக்கே மட்டும் சும்மா விட மாட்டேன். அவங்க இதுக்கு எதுவுமே குரல் கொடுக்கல, எதுவுமே பண்ணல. இதுக்கு காரணமே டிவிக்கே தான். அதாவது அந்த பொண்ணோட சடலத்தை வந்து பேரண்ட்ஸ், அதாவது அவங்களோட அப்பா அம்மாவோட சம்மந்தம் இல்லாமலே எரிச்சிட்டாங்களாம் டிவிக்கே கவர்மெண்ட். அதனால இது டிவிக்கு இதுக்குள்ள சம்மந்தப்பட்டிருக்கு இந்த ரேப்குள்ள அப்படின்னு நம்மவே எடுத்து விடுது. அந்த அம்மாவோட சம்மதம் இல்லாம எதுக்கு நீங்க அந்த பிள்ளைய எரிச்சிங்க? இதுக்கு பதில் சொல்லுங்க. எப்படி இருந்தாலும் ஒரு பாலியல் வன்புணருக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்ணை நீங்க என்ன பண்ணணும்? புதைக்கணும். போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் எரிக்க கூடாது. அப்ப யாரை காப்பாத்துறதுக்கு பண்றீங்க? இதுல யார் இன்வால்வ் ஆயிருக்கா? இன்னொரு என்ன தெரியுமா அந்த அம்மா சொல்லியிருக்கு, அதாவது 10-15 நாளா தமிழ்நாட்டுல ஒரே மரண ஓலை. விஜயண்ணா உங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியுமா அண்ணா அப்படின்னு விஜயண்ணாவை பார்த்து கேட்டிருக்காங்க. 10-12 நாளா நம்ம தாவேக்கா தான் ஆட்சியில இருக்கு, விஜயண்ணா தான் சிஎம். விஜயண்ணா உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா 10-12 நாளா உங்க ஆட்சியில நடக்கிறது ஃபுல்லாவே மரண ஓலமா இருக்கு. மாத்தி மாத்தி இன்ஸ்டால எங்க பார்த்தாலும் மரண ஓலமா மட்டும்தான் இருக்கு. அதாவது தாவேக்கா ஆட்சிக்கு வந்து 1 மாசம் கூட ஆகல, ஆனா அந்த 1 மந்த்ல இவ்வளவு மரண ஓலையா இருக்கு. கேட்கவே பயமா இருக்கு எங்களுக்கு. பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களே விஜயன் அப்படின்னு கேக்குது. அதாவது நான் என்ன கேட்கறேன்னா, கடந்த 5 வருஷத்துல எவ்வளவு மரண ஓலை. வீட்டுக்கு போனா பிரச்சனை, வீட்டுக்குள்ள பிரச்சனை, வீட்டுக்கு வெளியே பிரச்சனை, ஏர்போர்ட் போனா பிரச்சனை, சரக்கடிக்கு போனா 10 ரூபாய்க்கு மேல வாங்குறீங்க, அது ஒரு பிரச்சனை. சும்மா ரோட்ல நடந்து போய் டீ குடிக்கிறவங்களா போய் வெட்டுறது. இதெல்லாம் இவ்வளவு பெரிய மரண ஓலைய ஒரு வீடியோல நான் பார்த்தது இல்லம்மா, நீங்க போட்டு பார்த்தது இல்ல. இந்த ஒரு 10 நாள் டிவிக்கே ஆட்சியில இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் நடக்கிறத இந்த மாதிரி ஏதோ 10 வருஷமா நடந்த மாதிரி கூவுறீங்களேமா. இன்னொரு வீடியோல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அரசியல்ல நிரந்தர வெற்றியும் கிடையாது, தோல்வியும் கிடையாது. இதை ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க திமுக காரங்க இந்த ஒரு விஷயத்துக்காகலாம் துவண்டு ஆஃப் ஆகி போய் உட்காந்துருவாங்கலாம் நினைக்காதீங்க. நாங்க ஜெயிச்சு உட்காந்ததை விட ஆப்போசிஷன்ல உட்காந்தது தான் ஜாஸ்தி. டிஎம்கே ரூலிங் பீரியடா இருந்ததை விட ஆப்போசிஷன் பீரியட் இருந்தது தான் அதிகம். ஆமா, நீங்க பண்ண கிட்னி திருட்டுக்கு ஆபரேஷன் தியேட்டர்ல வைக்க முடியும், ஆப்போசிஷன்ல தான் வைக்க முடியும் அப்படின்னு எங்களோட கருத்து மக்களே. ஏன்னா அக்கா வந்து பாத்தீங்கன்னா கிட்னி திருட்டுல மாட்டியிருக்காங்க. அதுக்கு விஜய் அண்ணா இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனையை சொல்லியிருக்காரு. என்னன்னா, கிட்னி ஊழல்ல எந்தெந்த டாக்டர்ஸ் அண்ட் எந்தெந்த செவிலியர்ஸ், அதாவது நர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள போட போறேன். அதுக்கு கீழே கமெண்ட்ல எல்லாம் ஜூலியா அக்காவோட போட்டோ போட்டிருக்காங்க. அதுல அதாவது ஆதாரமே வேணாம், ஜூலியா கிட்னி திருட்டுனாலே ஜூலியாக்கா தான். நீங்க வேர்ல்டுல எங்க போட்டாலும் கிட்னி தெஃப்ட் அப்படின்னு போட்டாலே ஜூலியாக்கா அப்படின்னு தான் வரும். நீங்களே ஜூலியாக்கா போடுங்க, கீழே கிட்னி தெஃப்ட் அப்படின்னு வரும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஊழல்ல மாட்டிருக்காங்க அக்கா. அது வந்து இப்போ போக போக தெரிஞ்சிடும். அது எப்படியே வெளியே வரக்கூடாதுன்னா, இப்போ ரூட்டு மாஃபியான்னு ஒன்று வந்து டிவிக்கு இன்னொரு பேர் வச்சு அக்கா வீடியோ போட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. எனக்கு புரியல. அதாவது ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணுங்க, இல்லை ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்க. அப்போ இந்த டிவிக்கில் இதே ப்ராப்ளம்னா
வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து ஊடு கட்டி டிவிக்கு போட்டு அடிப்போம். ஒரு 10 நாள் 15 நாள்ல இன்னும் நீங்க பண்ண ஊழலாம் எத்தனை சிஸ்டம்லாம் என்ன கெட்டு போய் குட்டிச்சோரா கிடக்குது, கஜானாவே காலியா கிடக்குது. இதெல்லாமே வந்து முடிச்சுட்டு தான் இந்த மாதிரி நல்ல விஷயங்களா ஏதோ பண்ண முடியும், ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்லாம் எடுக்க முடியும். அதுக்கு முன்னாடியே வந்து ஐயோ அது சரியில்லை இது சரியில்லை 10 நாள்ல மரணம் ஓலனா புரியலையே. மரணம் வந்து அக்காவுக்கு மட்டும் தான். ஏன் அப்படின்னா கிட்னி தட்டில் மாறிட்டாங்களா, அதுக்கு தான். அதனால அக்கா உங்களுக்கு கண்டிப்பா மரணம் இருக்கும், ஏன்னா எப்படா ஜெயில பிடிச்சி தூக்கி போடுவாங்க அப்படின்னு. அதாவது மக்களே, இவங்க 2 பேர்த்த பார்ட் 2 வேணும் அப்படின்னா கீழே பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இவங்களை போட்டு பொலந்து வீடியோ போடுற மக்களே. until then bye, see you, டாடா.